Welcome to Cable Splicer Tech channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Deviser கம்பெனியோட C30 டிஜிட்டல் மீட்டருக்கும் DBC கம்பெனில இப்ப புதுசா போட்ட DBC BC-3000 இந்த டிஜிட்டல் மீட்டருக்கும் உள்ள கம்பேரிசனை தான் பார்க்க போறோம். இது உண்மையிலே C30 க்கு ஈக்குவலா அக்யூரேட்டா லெவல் MER வந்து கரெக்ட்டா காட்டுதா அப்படிங்கறதை இந்த வீடியோல பாப்போம். அதுக்கு அடுத்து நிறைய கடைக்காரங்க வந்து WhatsAppல ஸ்டேட்டஸ் வச்சிருந்ததை நான் வந்து பார்த்தேன். அதாவது இது வந்து C30 க்கு அக்யூரேட்டான ரிசல்ட்டை இந்த மீட்டர் கொடுக்கு அப்படினு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க. அதையும் பார்த்திருந்தோம். சில YouTube வீடியோல DBC ல இருந்து புதுசா ஒரு மாடல் லான்ச் பண்ணிருக்காங்க. அது சூப்பரா இருக்கு. இதுல SNR மானிட்டர் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு அப்படினு போட்டுருந்தாங்க. அதுல உள்ள பாசிட்டிவ்லாம் இந்த வீடியோல சொல்லிருந்தாங்க. நல்ல விஷயம் தான். ஆனா அதுல உள்ள நெகட்டிவ் எதுமே அதுல சொல்லல. அத நம்ம இந்த வீடியோல கண்டிப்பா பாப்போம். சரி, இந்த வீடியோக்குள்ள உள்ள போறதுக்கு முன்ன ஃபர்ஸ்ட் இதுல உள்ள பிக்கஸ்ட் நெகட்டிவ் வந்து பாப்போம். பிக்கஸ்ட் நெகட்டிவ் என்னன்னா இதுல வந்து MER வந்து 36 MER க்கு மேல வரத வந்து பார்க்க முடியாது. அதாவது இப்போ நம்ம லைன்ல 36 MER க்கு மேல வந்தது அப்படினா இது வந்து காட்டாது. 36 MER க்கு கீழ வரது மட்டும் தான் காட்டும். அத ஃபர்ஸ்ட் நீங்க முத தெரிஞ்சுக்கிடுங்க. ஓகே, இப்போ வந்து இந்த ரெண்டு மீட்டரையுமே நம்ம வந்து லைவா செக் பண்ணியிருந்தோம். இத வந்து நம்ம இங்க வச்சு செக் பண்ண முடியல. எதனாலன்னா நமக்கு வர TCCL சிக்னல் வந்து MER வந்து 36 MER க்கு மேல வருது. 36 MER க்கு மேல வரும்போது இந்த மீட்டர் வந்து 36 MER னே தான் காட்டுது. அப்போ எல்லா லெவல்லயுமே 36 MER 30 MER னு ஒரே அளவு தான் காட்டுது. அதனால 36 MER க்கு கீழ இருக்க ஒரு கஸ்டமர் பாயிண்ட்ல போய் தான் நம்ம வீடியோ எடுத்துறோம். ரெண்டையுமே மீட்டர் ரீடிங் வந்து வீடியோ எடுத்துறோம். அத இந்த வீடியோல வந்து ஃபுல்லா பாருங்க. மொத்தம் 13 நிமிஷத்து வீடியோ அப்படிங்கறனால அத வந்து ஒரு 4x ஸ்பீட்ல ரன் பண்ணி விடுதேன். அதுக்கு அடுத்து இந்த வீடியோட தொடர்ச்சியை பாருங்க.
ஓகே, இதான் அந்த லைவ் டெஸ்டிங் பண்ணதோட ரிசல்ட்டு. ரெண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசங்கிறத வந்து நம்ம சென்டரில் மார்க் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் பாயிண்ட்டு S12 வந்து செக் பண்ணியிருந்தோம். இது வந்து C30 மீட்டரில் வந்து 60 35 எம்ஏஆர் வந்துருந்தது. அதே இது டிபிசியோட டச் ஸ்க்ரீன் மீட்டரில் வந்து 61 35, அதாவது ஒரே ஒரு RF லெவல் மட்டும்தான் வித்தியாசம், எம்ஏஆர் எந்த வித்தியாசமும் இல்லை. அடுத்து S13 அது வந்து 59 34.8 எம்ஏஆர் C30யில் வந்தது. இது வந்து அப்படியே 62 35 எம்ஏஆர் தான் வந்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது லெவலில் 3 லெவல் வந்து வித்தியாசம் இருந்திருக்கு. எம்ஏஆரில் 0.2 வந்து வித்தியாசம் இருந்திருக்கு. அதுக்கடுத்து S14 இதில் வந்து 59 35.3 எம்ஏஆர் வந்து காட்டியிருக்கு. அதே இது S14 இங்கே வந்து 62 36 வந்து காட்டியிருக்கு. அதுக்கடுத்த பாயிண்ட் வந்து 58 35.4 வந்துருக்கு. இங்கே மறுபடியும் அதே 62 36. அதுக்கடுத்து 59 36 வந்திருக்கு. அதுவும் அதே 62 36. அதுக்கடுத்து S17 வந்து 58 36, அதுவும் இதே இது 62 36. ஏன் இது வந்து 36 எம்ஏஆர் 36 எம்ஏஆர் 36 எம்ஏஆர்னு காட்டுதுன்னா, இது வந்து ஓரளவு 35 எம்ஏஆருக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னாலே அந்தால 36 எம்ஏஆர் தான் காட்டுது. 38 எம்ஏஆர் வந்தாலும் 36 எம்ஏஆர் தான், 39 எம்ஏஆர் 40 எம்ஏஆர் வந்தாலும் 36 எம்ஏஆர் தான். அடுத்த பேஜ் வந்து பார்ப்போம். இது வந்து S25, இது வந்து 54 லெவலும் 34.9 எம்ஏஆர் வந்து காட்டுது. அதே இது டிபிசியில் வந்து 57.6 35.4, அதாவது லெவலில் 2.4 எம்ஏஆரில் 0.5 வித்தியாசம் வந்து காட்டுது. அதுக்கடுத்து S26 இது வந்து 53, இங்கே 55 எம்ஏஆர் வந்து 34.9, இது 34.5, அதாவது 0.5 எம்ஏஆர் தான் வித்தியாசம். அப்படியே பார்த்தோம்னா எல்லாமே 0.5 0.5 0.5 0.3 இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசம் தான். இதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. எதனால் இது வந்து 0.3 எம்ஏஆர் மட்டும்தான் வித்தியாசம் காட்டுதுன்னா, இது வந்து 35 எம்ஏஆர் அந்த ரீடிங் செட்டப்பில் உள்ள இடத்துல நம்ம செக் பண்ணனால இது வந்து 35 36ன்னு காட்டுது. இதே இது இந்த சைடு C30யில் 37 எம்ஏஆர் 38 எம்ஏஆர் 39 எம்ஏஆர் 40 எம்ஏஆர் வர இடத்துல செக் பண்ணியிருந்தோம்னா இது அவ்வளோத்துக்கும் 36 எம்ஏஆர் 36 எம்ஏஆர் தான் ஒரே மாதிரி காட்டும். அதை இந்த வீடியோலையும் செக் பண்ணி உங்களுக்கு காட்டுதேன். இது அந்த ரிசல்ட்டோட அதுக்கு அடுத்த பேஜ். இதில் வந்து எல்லாமே லெவல் வந்து வித்தியாசம் தான் இருக்குது. எம்ஏஆர் வந்து ஓரளவு 1.4, சில இடத்துல அப்போவுமே 3 எம்ஏஆர்லாம் வித்தியாசம் வரதான் செஞ்சுருக்கு. என்ன பாயிண்ட்னா U22 51.4 வந்து வந்திருக்கு, 33 எம்ஏஆர் வந்திருக்கு. ஆனால் இந்த பக்கம் 53.5 36 எம்ஏஆர், அப்போ 3 எம்ஏஆர் வந்து வித்தியாசம் வந்து காட்டியிருக்கு. அதுக்கடுத்து U23 அது 34 எம்ஏஆர் 34.6 எம்ஏஆர் இருக்குது. இந்த பக்கம் 36 எம்ஏஆர் வந்து காட்டுது. அதாவது ஓரளவு 35 எம்ஏஆர் கிட்ட போயிட்டனாலே அந்தாலும் 36 எம்ஏஆர். அதிகபட்சம் டிபிசியோட ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் 36 36 36 36 36 36 வரிசை அதிகம் 36 எம்ஏஆராக தான் இருக்கும். கடைசி பேஜில் கூட அப்போவும் 36 எம்ஏஆர் தான் அதிகம் வந்திருக்கு. இந்த சைடு 34.3 34 33 32, ஆனால் அங்கே கூடி 36 36 36 இந்த மாதிரி 36லேயே தான் இந்த மீட்ரு வந்து நிற்கிது. ஓகே, இப்போ நம்ம எடுத்திருக்க இன்புட் வந்து கரெக்டாக அரசு கேபிளோட சிக்னலு. லாஸ்ட் பாயிண்ட்டு 498வது மேட்ச் ஃப்ரீக்வன்சி, பவர் வந்து 67 வருது, எம்ஏஆர் வந்து 42 எம்ஏஆர் வருது. 42 எம்ஏஆருங்கிறது வந்து கரெக்டாக காட்டுது. இது வந்து நமக்கு அரசு கேபிளில் இருந்து டேரெக்டாக கண்ட்ரோல் ரூமில் இருந்து வர சிக்னல், எந்த ரீட்ரான்ஸ்மிஷனும் பண்ணலை. அதனால் எம்ஏஆர் வந்து இவ்வளோ அக்யூரேட்டாக இவ்வளோ நல்லா இருக்குது. இந்த எம்ஏஆர் வந்து அப்படியே இந்த ஒயரை கலத்தி அந்த மீட்டரில் கொடுப்போம். அது எவ்வளோ காட்டுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இது வந்து இப்போ டிசிஎல்ல இருக்கனால காட்டலை, நம்ம வந்து அதை டேக் டிவிக்கு மாற்றிக்கிடுவோம். நான் எல்லா ஃப்ரீக்வன்சியுமே இதில் வந்து லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, டேக் டிவியில் வந்து வச்சாச்சு. சேம் ஃப்ரீக்வன்சி வந்து இப்போ எடுத்துக்கிடுவோம். அதாவது 498, அது எங்கே இருக்குன்னா லாஸ்ட்டில் இருக்குது. ஓகே, 498 எடுத்தாச்சு. இப்போ இது எவ்வளோ காட்டுது அப்படின்னா லெவல் வந்து 66 7 8 அதுக்குள்ளே சின்ன மாறுது. எம்ஏஆர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 36. அதாவது இது 42 எம்ஏஆர் வரத இது வந்து 36 தான் காட்டுது. என்ன, இது வந்து கிரேட்டர் தென் 36. அதாவது என்ன சொல்ல வருது அப்படின்னா 36 எம்ஏஆருக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்றதை தவிர்த்து அது எத்தனை எம்ஏஆர் வருது அப்படிங்கிறத இந்த மீட்ரு வந்து சொல்லலை. இந்த மீட்டரோட பிக்கஸ்ட் மைனஸே இதுதான். ஏன்னா இது வந்து ஒரு எம்ஏஆர் 2 எம்ஏஆர் கம்மியாகவோ இல்லை கூட காட்டிச்சுன்னா கூட ஓகே. ஆனால் இது வந்து 36 எம்ஏஆருக்கு மேலே வருது. அப்போ நம்ம நோடு ஏதாவது செக் பண்ணுதோம் இல்லை செட் பண்ணுதோம், கண்ட்ரோல் ரூமில் ஒரு சிக்னல் அளந்து விடுதோம் அப்படின்னா 36 எம்ஏஆருக்கு மேலே அந்த சிக்னல் போகும்போதே நம்ம அதுக்கடுத்து அதை அளக்க முடியாது. ஏன்னா அதுக்கடுத்து இது எவ்வளோ தான் போகுது அப்படிங்கிறதே இதில் வந்து தெரியாது. 36க்கு மேலே போகுது, அவ்வளோதான். நமக்கு வர எல்லா சிக்னலுமே 36 எம்ஏஆருக்கு மேலே இருக்குது. அதனால தான்
கஸ்டமர் எண்டில் போய் எந்த இடத்துல 36 mAh கீழே இருக்குது அப்படின்னு தான் நம்ம ரீடிங் பார்த்து தான் இந்த நோட்டில் வந்து நம்ம நோட் பண்ணி கொண்டு வந்தோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லாமே 36 mAhக்கு கீழே இருக்கிறத வந்து இந்த C30 வந்து கரெக்டாக காட்டியிருக்கு. ஆனால் அப்படி பார்க்கும்போதுமே இது நிறைய இடத்துல மறுபடியும் திரும்பி 36 திருப்பியும் அதே 36 தான். இன்றைக்கி இங்கே இப்படி 33 mAh இருந்தாலும் அங்கே 36 தான், 32 வந்தால் 35, 34.3 வந்ததுன்னா 36 mAh இந்த மாதிரி இதில் வந்து காட்டுது. சரி, அதுக்கடுத்து இந்த மீட்டரில் இது ஒரு பிக்கஸ்ட் மைனஸு. அதுக்கடுத்து இதில் வந்து பாசிட்டிவ் வந்து கட்டாயம் நிறைய விஷயம் இருக்குது, அதையும் இதில் வந்து மறக்க முடியாது. சேனல் டிஸ்கவரின்னு ஒரு ஆப்ஷன் போட்டிருக்காங்க, எந்த இதனாலும் நம்ம ஸ்கேன் பண்ணுது. இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். எதுக்கு மைனஸை பற்றி முதல்ல சொன்னோம், முதல்ல இந்த வீடியோ போடுதோம் அப்படின்னா, இந்த பொருளை வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு இதோட மைனஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான். ஏன்னா நிறைய பேர் அக்யூரேட்டாக இருக்குது, C30 இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு போட்டாங்க. அதுக்காண்டி நம்ம C30க்கு இது பெஸ்ட்டாக இருக்குது, இது நல்லா இருக்குது ஆகோன்னு அதுக்காண்டி இதை புகழ்ந்தோம் இல்லை. இதுலேயும் பிரச்சனை இருக்குது. இதில் வந்து சர்வீஸ் ரிலேட்டடாக பல பிரச்சனைகள் வந்து இருக்குது. அதாவது வேலை செய்யும்போது வர நல்ல பெஸ்ட்டாக வேலை செய்யுது, ஏதோ ஒரு பிரச்சனை ரிப்பேர் அப்படின்னு கொண்டு சர்வீஸ் கொடுத்தோம்னா 8000 10,000 கேட்காங்கன்னு பல கம்ப்ளைண்ட்டு நிறைய வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜ்லாம் வருது. அதெல்லாம் நம்ம கூட எடுத்து வச்சுருக்கோம். அதை தனியாக இன்னொரு வீடியோவாக போடுவோம். என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வருது, எதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுதாங்க அப்படிங்கிறத பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இது போக வேறு என்னெல்லாம் இந்த மீட்டரில் மைனஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் உள்ள இந்த பேட்ரி இண்டிகேட்டருமே சம்மந்தம் இல்லாமல் தான் காட்டுது. இப்போவுமே நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது வீடியோ எடுக்க ஆரம்பித்தே கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், அதில் பாதி இருக்க மாதிரி சார்ஜ் இருக்க மாதிரி காட்டுச்சு. இப்போ வந்து எம்டியாக இருக்க மாதிரி காட்டுது. இப்போ அந்த மீட்டரை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுதேன். ஆன் பண்ணும்போது சார்ஜ் ஏறுற மாதிரி காட்டும், ஆனால் சார்ஜ் வந்து நம்ம எதுவுமே போடலை, டம்மியாக தான் இருக்குது. இப்போ ஆன் பண்ணுதேன், அதில் வந்து சார்ஜ் வந்து ஏறுற மாதிரி காட்டும். நான் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் இண்டிகேட்டர் வந்து அடித்த பிறகு மறுபடி க்ரீன் கலரில் குறையா சார்ஜ் இருக்க மாதிரி காட்டுது. இப்போ அதேமாதிரி C30 மீட்டரில் வந்து பேட்ரி, அதாவது செட்டப்புக்குள்ளே போய் பேட்ரியில் போனோம்னா பேட்ரி வந்து எவ்வளோ % சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத அக்யூரேட்டாக பார்க்க முடியும். ஆனால் இதில் வந்து இந்த மாதிரி இண்டிகேட்டரில் தான் காட்டுது, அதுவும் அக்யூரேட்டாக காட்டலை. ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் சார்ஜ் ஏறுற மாதிரி காட்டுது. திடீர்னு காவாசி சார்ஜ் இருக்குது, டக்குன்னு எம்டி அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இது எல்லாமே நம்ம வந்து ஏகப்பட்ட டைம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து வேறு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். கேபிள் வோல்டேஜ் வந்து டம்மியாகவே இந்த மாதிரி காட்டிக்கிட்டு இருக்குது. அதாவது இப்போ நார்மலாக நீங்கள் இந்த மீட்டரில் பார்த்தீங்கன்னா ட்ரங்க்கில் போனீங்கன்னா 0 தான் காட்டும். ஏன் நம்ம ஒரு யூரி மீட்ரு கூட வீடியோ போட்டிருந்தோம், அந்த மீட்டரில் கூட அது வந்து 0ன்னு தான் காட்டும். அதையும் உங்களுக்கு லைவாகவே வச்சு காட்டுதேன். இது வந்து யூரி மீட்ரு. இதுலேயுமே வோல்டேஜுக்குள்ளே போனீங்கன்னா 0ன்னு தான் காட்டும். ட்ரங்க்கில் போய் பார்ப்போம், 0 தான் காட்டுது. இதுலேயும் 0 தான் காட்டுது. மற்ற மீட்டர்லாம் வேல்யூ வந்து 0 தான் காட்டுது, ஆனால் இதில் வந்து டம்மியாக ஒரு வேல்யூ வந்து காட்டுது. இது வந்து RF இன்புட்டே கொடுக்கலனா கூட, அதாவது இப்போ இந்த RF இன்புட்லேயே பவர் மட்டும்தான் வரும், வோல்ட்டு வராது. வோல்ட்டே வரலனாலுமே இதில் வந்து டம்மியாக காட்டுது. சரி, அதுக்கடுத்து இது சும்மா இருக்கும்போது பேட்டரியோட வோல்டேஜ் தான் காட்டுதா அப்படின்னு பார்த்தோம்னா, சரி சார்ஜ் பண்ணும்போது எதாவது ரீடிங் மாறுதா அப்படின்னு பார்த்தாலும் சார்ஜ் பண்ணும்போது சார்ஜிங் வந்து ஏறுது, ஆனால் இதில் ரீடிங்கில் எந்த வேரியேஷனும் இல்லை. ஆனால் சார்ஜிங்கும் பண்ணாமல் சும்மா இருக்கும்போது இந்த மீட்டர் நான் நிறைய டைம் செக் பண்ணும்போது சும்மா டம்மியாக இருக்கும்போது இந்த வோல்டேஜில் போய் பார்ப்பேன், திடீர்னு 10.6, 10.7, 11.4 இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத ரீடிங் வந்து காட்டுது. அது எதனால் அது வந்து அப்படி மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தெரியலை. அதுவும் இதில் ஒரு பிரச்சனை. அதுக்கடுத்து இதில் வர சார்ஜிங் பின்னுமே இந்த சின்ன டைப் பின்னு அதுவுமே ஃபுல்லாக உள்ளே வர போகுதா அப்படின்னா அதுவுமே போல் பாதியிலே நிற்கி. அதுக்கடுத்து மற்ற மீட்டர்லாம் வரது வந்து இந்த மாதிரி நார்மல் டைப்பு பெரிய பின்னு. இந்த மாதிரி பின்னு வந்து நம்ம செட்டாப் பாக்ஸ் 12 வோல்ட் 1 ஆம்பியர் 0.5 ஆம்பியர் அந்த மாதிரி பாக்ஸில் உள்ளதே சேரும். ஏதாவது ஒரு அர்ஜென்ட் டயத்தில் மீட்ரு சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா கஸ்டமர்கிட்ட உள்ள செட்டாப் பாக்ஸ் அடாப்டர் சார்ஜரே எடுத்து நம்ம வந்து சார்ஜிங் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பொடி பின் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ரெண்டுமே இந்த நார்மல் டைப்லேயே சார்ஜ் ஆகுது. ஆனால் இதுக்குள்ளே பின் வந்து இந்த மாதிரி பொடி டைப் பின்னு. இது ஒரு எனக்கு பர்சனலாக இந்த இது ஒரு விஷயம் வந்து மைனஸாக பட்டது. சிலவங்க இந்த டைப் பாக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு ப்ளஸ்ஸான விஷயந்தான். என்னை பொறுத்தளவில் இந்த மீட்டரை வந்து யூரி மீட்ரு கூட கம்பேர் பண்ணி வேணால் நம்ம ஒரு வீடியோ போடுவோம். அப்படி போடும்போது ஓரளவு யூரி மீட்டரோட இந்த மீட்ரு கட்டாயம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கடுத்து இந்த மீட்டரில் எனக்கு ஒரு பிக்கஸ்ட் மைனஸாக பட்டது என்னென்னா 36 mAh அப்படின்னு டம்மியாக காட்டுது தான் இருக்கையில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஏன்னா ஒரு கண்ட்ரோல் ரூமில் நம்ம நோடை செக் பண்ண போகிறோம்,
அதாவது கண்ட்ரோல் ரூமுக்கு வர இன்புட்டை பார்க்க போகிறோம். இன்புட்லேருந்து டிரான்ஸ்மிட்டருக்கு இன்புட் கொடுக்கும்போது மேக்ஸிமம் எவ்வளோ எம்இஆர் வருதோ அதை கணக்கு பண்ணி தான் நம்ம இன்புட் வந்து கொடுப்போம். அப்போ மேக்ஸிமம் எவ்வளோ எம்இஆர் வருது அப்படிங்கிறதே இதில் பார்க்க முடியாது. ஏன்னா 36 எம்இஆருக்கு மேலே வந்தனாலே 36 அப்படின்னு தான் காட்டுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்ரேட்டர் வந்து அந்த கண்ட்ரோல் ரூம் பக்கத்தில் இருக்காருன்னா அவங்களுக்குலாம் சிக்னல் வந்து 40 எம்இஆர் 39 எம்இஆர் வரும். அப்போ அவங்களாம் இந்த மீட்டரை கொண்டுட்டு எங்கே கொண்டு பார்த்தாலும் 36 எம்இஆர் 36 எம்இஆர்னே தான் காட்டும். ஸோ ஃபால்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கட்டாயம் எம்இஆர் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக பார்க்கறதுக்கு கட்டாயம் இந்த மீட்ரு வந்து அதுக்கு செட் ஆகாது. இது வந்து டிபிசி கம்பெனி மேலே குறை அப்படின்லாம் கிடையாது. கரெக்டான சைனா கம்பெனிலேருந்து இவங்க இம்போர்ட் பண்ணலை, அதுதான் இதில் உள்ள பிரச்சனை. டிபிசியில் உள்ள சில பொருட்கள் கப்ளரு பேட்ச் கார்டு இதெல்லாம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் மீட்டரை பொறுத்தளவில் இந்த மாடலில் இந்தந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டே இந்த நெகட்டிவ் வீடியோ போடுறதுக்கு காரணமும் நிறைய பேர் இது நல்லா இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னாங்க. யாரும் ஓஹோன் இருக்குது அப்படின்னு வாங்கி ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த வீடியோ. இதோட விலை வந்து கிட்டத்தட்ட 8000 ரூபாய்க்கு மேலே இருக்குதுனால அதனால் இது வந்து இதில் இந்தந்த மைனஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கட்டு அப்படிங்கிறது தான் நம்மளோட எண்ணம். மற்றபடி ஒரு கம்பெனியை குறைச்சி பேசணும் அப்படிங்கிறதும் நம்மளோட எண்ணம் இல்லை. பொதுவாக ஒரு பொருளில் உள்ள ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லுவோம். இப்போ இந்த வீடியோ பொறுத்தளவில் இந்த மீட்டரோட மொத்த மைனஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ப்ளஸ் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா இதில் வந்து ப்ளஸ்மே ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. சேனல் டிஸ்கவரி கொடுத்துருக்காங்க, எஸ்என்ஆர் மானிட்டர் கொடுத்துருக்காங்க. எஸ்என்ஆர் மானிட்ரு அப்படின்னு தான் ஒரு விஷயம் வருது. நம்மளோட எஸ்சிவி சிக்னலில் செக் பண்ணி பார்த்தோம். நமக்கு வந்து லைனில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சிக்னல் நாய்ஸ் ரேஷியோவை செக் பண்ணும்போது அதில் எஸ்என்ஆர் வேல்யூ வந்து இவங்க லிமிட்டில் கொடுத்துருக்கையிலேருந்து வேரியேஷன் இருக்கிறதுனால எஸ்என்ஆர் வந்து லிமிட்டை தாண்டி போயிடுச்சு அப்படின்னு எரர் காட்டிச்சு. ஸோ அங்கே வந்து நம்மளால் இந்த மீட்டரை வச்சு செக் பண்ணவே முடியலை. அது வந்து எனக்கு அந்த இடத்துல ஒரு பிரச்சனையாக பட்டுது. அதோட கிளிப்பையும் இந்த வீடியோவில் வந்து இணைக்கேன். அதாவது C30 மீட்டரை பொறுத்தளவில் எஸ்என்ஆரில் ஃபால்ட் இருந்தாலும் அதோட ரீடிங்கை வந்து காட்டுச்சு. ஆனால் இதில் வந்து எஸ்என்ஆரில் ஃபால்ட் இருந்ததுன்னா அது வந்து சிக்னலை வந்து காட்டலை, பிளிங்காயே அடிச்சுக்கிட்டே இருந்தது. ஆனால் எஸ்என்ஆரில் ஃபால்ட்டு இருந்தால் கூட நமக்கு வந்து லைன் வந்து பிரச்சனை இல்லாமல் தான் அந்த எஸ்சிவி சிக்னல் வந்து ஓடிட்டுருக்கு. மீட்ரு வந்து ஃபால்ட் இருக்குது அப்படின்னு காட்டலாம். ஆனால் இது பிளிங்காய் அடிக்கனால அவுட்புட் ரிசல்ட்டே அந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியல. அதுவும் ஒரு பிரச்சனையாக தான் நமக்கு தெரிஞ்சுது. இந்த ஃபுல் வீடியோலையும் இந்த மீட்டரோட நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் இதில் என்னென்ன ப்ளஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சாஃப்ட்வேரெல்லாம் நம்ம லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி இதை வந்து அது கூட சிங்க் பண்ணி என்னென்ன ஆப்ஷன்லாம் இதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதை வாங்கணுங்க ஐடியாவில் இருக்கவங்க இதோட மைனஸை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக வாங்கலாம். இந்த வீடியோ வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நமது கேபிள் ஸ்ப்ளைசர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.